ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் டைப் பண்ணுவேன். ஸோ நமக்கு மேக்ஸிமம் இது 3 ஸ்டார் எடுத்துருக்கலாம். ஸோ நமக்கு வந்து வார்டனுக்கு இங்கே வந்து ஒர்க்கில் இருக்குது, அப்டேட் பண்ண விட்டுருக்கேன். ஸோ அதனால தான் இது வந்து 3 ஸ்டார் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகி போச்சு. இல்லைன்னா எடுத்துருக்கலாம், கன்ஃபார்ம் 3 ஸ்டார் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, பரவாயில்ல. மேக்ஸிமம் ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் வந்து அட்டாக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நம்ம அட்டாக் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ப்ரில்லியன்ட் அட்டாக்லாம் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அட்டாக் பண்ணி நான் வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் இதுவும் முடிய போகுது இந்த அச்சீவ்மெண்ட்டும். சரி, ஓகே, இது எத்தனை பேர் முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்லோவாக தான் ப்ளே பண்ணுவேன். ஃபுல் டைம் வந்து கேமில் இருந்து ப்ளே பண்ண மாட்டேன். எப்போச்சும் உள்ளே இருந்து கேம் ப்ளே பண்ணுவேன். ஏன்னா சேனல் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து க்ரோத் பண்ணுறது கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால தான் எப்போவுமே விளாட மாட்டேன். ஸோ நமக்கு நல்ல சப்ஸ்கிரைபரில் வந்த பிறகு லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் நம்ம இந்த எம்எல்எம் கம்பெனி பற்றி உள்ள வீடியோஸ் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து போடுவேன். எனக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபரும் ரொம்ப கொஞ்சம் நல்லா கிடச்சிச்சுன்னா நான் வந்து வீடியோஸ் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க தொடக்கத்தில் கடைசி வரைக்கும் பாருங்கள். இடையில ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் மேட்டர்லாம் இடையில சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோஸை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த விஷயம் வீடியோ ஸ்டார்டிங்கை சொல்லணும், பட் நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை பாருங்கள், என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ நம்ம எம்எல்எம் கம்பெனியும் பவர் பேங்க் கம்பெனியும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபரும் வியூஸும் கூட்டின பிறகு தான் நான் போட ஆரம்பித்தேன்னா என்னை கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா கட்டாயம் நீங்களும் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து நான் கேரண்டி வந்து சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வியூஸ் வந்து போகுது, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த இது பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பேர் போடுறாங்க, பட் அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எம்எல்எம் கம்பெனி ஒரு பவர் பேங்க் கம்பெனி வந்தது, பட் நான் அந்த வீடியோ எடுத்து போடலை. ஏன்னா எனக்கு அந்தளவு சப்ஸ்கிரைபரும் வியூஸும் இல்லாததுனால நான் வந்து அது போடாமல் இருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சுன்னா நான் கிவ்அவே போடுவேன். அந்த கிவ்அவே வந்து யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 10 சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ.